வெளிநாட்டுக்கு வர்றதுன்னு அவ்வளோ பெரிய மேட்ரா அப்படின்னு நானே கேட்பேன் எனக்குள்ள வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு முன்னுக்கு. ஆனால் வெளிநாட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியுது மலேசியன் ஆஸ் அ மலேசியன் நான் இதில் இழுக்கல. பிகாஸ் ஏன்னா மலேசியன் பீப்புள் ஆள் வந்து எங்கே வேணாலும் ஈஸியாக போகலாம், உங்களுக்கே தெரியும். ஆனால் மலேசியன் இந்தியர்களுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து நம்ம நாடு மாதிரி இல்லைங்க. மற்ற நாடுங்களாம் வந்து நான் பேர் மென்ஷன் பண்ணல எந்த நாடுன்னு. பட் ஒரு சில நாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க வெளிநாட்டுக்கு போய் உங்கள் லைஃப் வந்து செட்டில் பண்ணுறதுக்கு, ஃப்யூச்சரை பிரைட் ஆகிறதுக்கு, குழந்தைகளோட ஃப்யூச்சர் வந்து வளர்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எந்த அளவுக்குன்னா அவங்க வந்து எத்தனையோ லட்ச வெள்ளி காசை ஏமாந்து போகிறாங்க. எவ்வளோ காசு ஏமாற்றம். அந்த நாட்டுக்கு நம்மலாம் வந்து மலேசியன் வந்து நம்ம என்ன செய்வோம், டிக்கெட் வாங்குவோம், ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துருவோம், நம்ம பறந்துடுவோம். ஓகேவா? நம்மளுக்கு வேண்டியது வந்து ஒரு 4-5 நாடு, ஒரு மேபி 20 நாடு கூட இல்லை, மேபி இன்னும் 4-5 நாட்டுக்கு தான் நம்மளுக்கு வந்து வீசா இம்பார்ட்டன்ட் நாடுஸா 4-5 நாட்டுக்கு தான் வந்து நம்மளுக்கு வீசா தேவை. லைக் USA, கனடா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஆல்சோ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அந்த மாதிரி நாடுகளுக்கு போகிறதுக்குலாம் வந்து நம்மளுக்கு வீசா தேவை. அதுவும் ஆன்டி ட்ராவல் ஆத்தாரிட்டிஸ் ஆன்லைன் வீசா. ஓகேங்களா? ஆனால் யூஎஸ்ஏக்கு கனடாவுக்கு மட்டும் தான் நம்ம வந்து இன்டர்வியூக்கு அட்டென்ட் பண்ணோம். மலேசியாவில் கனடா எம்பேசிலையோ இல்லை யூஎஸ்ஏ எம்பேசிலையோ. ஓகே. பட் ஆனால் இங்கே யூகேக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு வீசா தேவையில்லை. ஆனால் வீசா கொண்டு வந்துருக்காங்க இப்போ. அதுவும் ட்ராவல் ஆன்டி ட்ராவல் ஆத்தாரிட்டிஸ் விசான்னு சொல்லுவாங்க இங்கே. ஸோ அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது உங்கள் கையில் இருக்கும். பட் அது சார்ஜ் பண்ணுறது இல்லை. பட் ஆனால் I'm sorry. ஸோ ஐ திங்க் இட்ஸ் 10 USD சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். I'm not very sure. ஓகேவா? சரி, நான் அந்த விசா சைட் போகலை. பிகாஸ் எனக்கு அதை பற்றி அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஓகே. ஆனால் நான் வந்து இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னா, அதை மற்ற நாடுகள் வந்து இந்த நாட்டுக்கு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ இங்கே வந்து சக மனிதர்கள் கூட பேசி பழகக்குள்ள தான் அந்த அவங்க பட்ட கஷ்டங்கள் இதனால் எப்படி ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்க நாடு ஏன் எக்கானமி வளரல, அவங்க நாடு ஏன் அவங்களோட தலைவர்கள் ஒழுக்கமாக இல்லை, ஒழுங்காக இல்லை. நம்ம நாட்டிலலாம் அவங்க ஒழுங்காக இருக்காங்களோ ஒழுங்காக இல்லையோ, பட் ஆனால் அவங்க வந்து நம்ம நாடை வந்து மேனேஜ்மெண்ட்னு வரக்குள்ள அவ்வளோ கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. படிப்பு வாய்ஸ் நிறைய விஷயங்கள். மலேசியாவில் வந்து தலைவர்கள் வந்து நல்லா இருக்காங்களோ நல்லா இல்லையோ அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அதை பற்றி நான் பேச விரும்பலை. பட் ஆனால் அவங்க வந்து நம்ம நாடை வந்து மேனேஜ் பண்ணக்குள்ள அவ்வளோ அற்புதமாக மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க கம்பேர்ட் டு மற்ற நாடு. ஓகேங்களா? ஸோ அதுக்கே நம்ம நாட்டோட எல்லா பிரைம் மினிஸ்டருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். பிகாஸ் ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம நாடு நிறைய சலுகைகள் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஆனால் மற்ற நாடுகளோட ஆளுங்கள்கிட்ட போய் கேட்கக்குள்ள அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க ஏமாந்த பணங்கள், அப்புறம் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம வாழ்கிற விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம நாட்டை தவிர்த்து மற்ற மதம் ஆள்கள் கூட போய் பழகுங்க, அன்பாக பழகுங்க, ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க. ஓகே. நம்ம நாட்டிலே இருக்காங்க நிறைய பேர், பங்களாதேஷ், நேபாள்ஸ், அவங்களாம் கேட்டு பாருங்க, நீ இந்த நாட்டுக்கு எப்படி வந்தேன்னு. அவங்க சொல்லுவாங்க கதையை, எவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணாங்க, எத்தனை பேர்த்துக்கு எத்தனை ஏஜனை பார்த்தாங்க, எத்தனை இது பண்ணாங்க. ஸோ நீங்கள் நம்ம நாட்டில் இருக்கிறவங்களே கேட்டு பாருங்களேன். ஸோ அவங்க சொல்லுவாங்க. ஸோ அன்னிலேருந்து உங்களுக்கு அவங்கள ஹர்ட் பண்ண மனசு வராது. ஓகே, பாய்.